எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 17, 2025. மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். மார்க்கெட் புது உச்சத்துக்கு போயிருக்கு. ஆனா அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம டீடைலா பார்க்க போறோம். ஆமாங்க, மார்க்கெட் புது ஹைக்கு போயிடுச்சு. ஆனா இந்த ஹெட்லைன்ஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் மேட்டர் இல்ல, மார்க்கெட்டோட உண்மையான டைரக்ஷன் என்னங்கறத இது காட்டுது. ஃபர்ஸ்ட் முக்கியமான நம்பர்ஸ பாத்திரலாம். பிஎஸ்சி சென்செக்ஸ் 48 பாயிண்ட்ஸ் ஏறி 83,952ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50யும் 138 பாயிண்ட்ஸ் ஏறி 25,723ல செட்டில் ஆச்சு. ரெண்டுமே 12 வாரத்துல புது ஹை. சூப்பர் இல்லையா? ஆனா வெயிட் பண்ணுங்க, உண்மையான கதை இனிதான் ஆரம்பிக்க போகுது. இங்கதான் அந்த ட்விஸ்ட் இருக்கு. மார்க்கெட் ஏறினது எல்லாத்துக்கும் இல்ல. பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனி பங்குகள், அதாவது லார்ஜ் கேப்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா மிட் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் ஆக்சுவலா விழுந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு பெரிய சேஃபான கம்பெனி பக்கம் போறாங்கன்னு நல்லாவே தெரியுது. சரி வாங்க, இப்போ செக்டார் வைஸா பார்ப்போம். எந்த செக்டார்ஸ் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துச்சு, எது பின்தங்கி போச்சுன்னு பார்த்தா இன்னைக்கோட முழு படமும் நமக்கு கிடைச்சிரும். இந்த சார்ட்டை பாருங்க, கதை ரொம்ப கிளியரா புரியும். ஒரு பக்கம் நிஃப்டி பேங்க் ஆல் டைம் நியூ ஹைக்கு போயிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 1.6% விழுந்திருக்கு. ஒரே நாள்ல ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ். அடுத்து இன்னைக்கு ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டோட போக்கைய மாத்திருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாப்போமா? நிஃப்டி 50யோட டாப் கெய்னர் இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததும் இந்த ஸ்டாக் ராக்கெட் வேகத்துல ஏறிடுச்சு. இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, கச்சா எண்ணெய் விலை நல்லா குறைஞ்சிருக்கு. இது பெயிண்ட் கம்பெனிகளுக்கு மூலப்பொருள் செலவை ரொம்பவே குறைக்கும் இல்லையா? ரெண்டாவது, வரப்போற ஃபெஸ்டிவல் சீசன்ல சேல்ஸ் பட்டைய கலப்புங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து பெயிண்ட் செக்டருக்கே ஒரு சூப்பரான சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. மார்க்கெட் இன்னைக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இந்த பேங்கிங் ஜாம்பவான் தான். ஆமாங்க, HDFC பேங்க். இவங்களோட பங்களிப்பு தான் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸை ஒரு புது ஹிஸ்டாரிக் ஹைக்கு கொண்டு போச்சு. நிஃப்டி பேங்கோட இந்த கம்பேக் எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க? போன மார்ச் மாசம் இருந்த லோல இருந்து கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. யோசிச்சு பாருங்க, இது ஒரு அபாரமான ரீபவுண்ட். நிஃப்டி பேங்க்ல இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னா கனரா பேங்க். இது என்ன காட்டுதுன்னா, பிரைவேட் பேங்க்ஸ் மட்டும் இல்ல, பொதுத்துறை வங்கிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுக்குதுன்னு தெரியுது. இத கேட்டா ஷாக் ஆவீங்க. போன மார்ச் மாசத்துல இருந்து கனரா பேங்க் ஸ்டாக் மட்டுமே 52% ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆனது, அது போக வேல்யூவேஷனும் ரொம்ப அட்ராக்டிவா இருந்ததுதான். சரி, நல்ல விஷயத்தையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கதையோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கே சில ஸ்டாக்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அது என்னன்னு பார்ப்போம். விப்ரோ அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் மார்க்கெட்டை ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. அதனால ஸ்டாக் 4.71% விழுந்து நிஃப்டி 50லேயே வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆயிடுச்சு. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு இருக்கு. விப்ரோ பெரிய பெரிய டீல்ஸ்லாம் ஜெயிச்சிருக்காங்க. லாங் டர்ம்க்கு இது ரொம்ப நல்லது. ஆனா அடுத்த குவார்ட்டருக்கு அவங்க கொடுத்த வளர்ச்சி கைடன்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, மார்க்கெட் எப்பவும் ஃபியூச்சரை தான் பார்க்கும். அதனால தான் இந்த எச்சரிக்கையான பார்வை இன்வெஸ்டர்ஸை கொஞ்சம் பயமுறுத்திருச்சு. சரி, இந்த ஏற்ற இறக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பிக்சரை புரிஞ்சுக்க யூனிஃபை கேபிட்டல்ல இருந்து மாறன் கோவிந்தசாமியோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை பார்க்கலாம். அவரோட அனாலிசிஸ் படி மார்க்கெட் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஒரு பக்கம் 60% ஸ்டாக்ஸ் ரொம்ப ஓவர் வேல்யூட், அதாவது ஒரு பபிள் ஜோன்ல இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 15% ஸ்டாக்ஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட சீப்பா கிடைக்குதாம். இதோட அர்த்தம் என்ன? மார்க்கெட்ல ஒரே நேரத்துல பயங்கரமான ரிஸ்க்கும் இருக்கு, அதே சமயம் மறைஞ்சிருக்கிற வாய்ப்புகளும் இருக்கு. அவரோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். கன்சாலிடேஷன் தான் புது வெல்த் இன்ஜின். அப்படின்னா என்னன்னா, பல சின்ன சின்ன கம்பெனியா சிதறி கிடக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல அந்த கம்பெனிகள்லாம் ஒன்னு சேர்ந்து பெரிய கம்பெனியா மாறும் பாருங்க. அப்பதான் அடுத்த மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் உருவாகும்னு சொல்றாரு. அப்போ அடுத்த பெரிய growth-அ நாம எங்க தேடணும்? அவர் சொல்ற செக்டார்ஸ் இதெல்லாம் தான். டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹெல்த் கேர், என்டர்டெயின்மெண்ட், அப்புறம் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு இண்டெக்ஸ்ல அதிகமா இல்லாத இந்த செக்டார்ஸ்ல தான் ஃபியூச்சர் growth-ஏ அடங்கி இருக்குன்னு அவர் நம்புறாரு. கடைசியா அவரோட இந்த பவர்ஃபுல்லான கருத்தோட முடிப்போம். அடுத்த 3 வருஷத்துல மார்க்கெட்டோட சில பகுதிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பார்த்து பயங்கரமான ஆப்டிமிஸ்ட் கூட ஆச்சரியப்படுவாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, ஹெட்லைன்ஸை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள ஆழமா போய் பார்த்தாதான் உண்மையான வாய்ப்புகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.